போயிட்டு நான் தான் இப்போ வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால் நானும் எங்கள் அப்பாவும் நானும் வந்து பாஸ்ட்டை பார்த்தோம். வர முடியாதுன்னு சொல்கிறதுக்காக வந்தோம். ஊர்லேருந்து வந்து பாஸ்ட்டை கொஞ்சம் முடியாதுன்னு சொல்லி, அதனால் நானும் அன்றைக்கி வந்திருந்தேன் பாஸ்ட்டை பார்க்கும்பொழுது போன மாதத்தில். அப்போ சரி ஓகேன்னு சொன்னதுனால நோட்டீஸ்லாம் அடித்து விநியோகம் பண்ணிட்டாங்க. அதனாலும் சாரி ஃபார் அப்பா சார்பாக சாரி கேட்டுக்கிறேன். அண்ட் கர்த்தர் எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி செலுத்துக்கிறேன். ஆமாம். அதனால் இன்னைக்கு இப்போ பாஸ்டர் சாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம். அவங்க அப்பாவும் எங்கள் அப்பாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் மினிஸ்ட்ரியில் ஆரம்ப காலத்தில் பிரதர் எனக்கு தெரியாது. அதான் ஃபர்ஸ்ட் டைம் சின்ன பிள்ளை பார்த்து நினைக்கிறேன். நாங்கள் ரெண்டு பேரும் சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்தது. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஸ்தலத்தில் அவங்க சந்திப்பது தேங்க்யூ ஸோ மச். கர்த்தர் நன்றி சொல்லுங்கள் பிரதர். அண்ட் நல்ல வர்ஷிப், வெரி குட் அனாயிட்டிங் செக்ஷன் அண்ட் வெரி குட் ப்ரேயர் செக்ஷன் அது அற்புதம் நடத்தி கொடுத்தார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களாம் பார்க்குது. ஆமாம். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைங்க ஒன்னா வர்றதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். நல்லா கவனிங்க. கர்த்தர் வந்து எதை எதிர்பார்க்கிறாருன்னா, அவர் பூமியிலேருந்து பரலோகத்துக்கு போகும்போது, இந்த பூமியில் வாழ்ந்துட்டு பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகும்போது அந்த சொன்ன காரியம், நானும் பிதாவும் எப்படி ஒன்றா இருக்கிறோமோ நீங்க எல்லாம் எப்படி இருக்கணும், ஒன்னா இருக்கணும். அவ்வளவுதான். ஒன்லி ஒன். அந்த ஒரே ஒரு காரியம் தான். அதான் நடக்காது நிறைய இடங்கள்ல. ஆனா ஒன்றா இருக்கணும்னு கதை விரும்புறாரு. அதை நம்ம இந்த இடத்துல நான் பார்க்க முடியுது. ஸோ ஹாப்பி. ஆமாம். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமாம். சின்ன பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அமைதியா இருந்தாங்களா? ஆமாம். இந்த கடந்த 7 மாதம் கர்த்தர் நம்ம கன்னிமணி போல பாதுகாத்தார். இந்த புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார். கிடைக்காத ஒரு ஸ்லாக் இருக்கிறது நம்ம கொடுத்துருக்கிறார். நான் ஒரு சில காரியங்களை நான் பேசிக்காக ஒரு சில காரியங்கள் சொல்ல போகிறேன். எல்லாம் தெரிந்த சம்பவம் தான் நான் பேச போகிறேன். நான் வந்து அவனோட சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் ஞாபகப்படுத்தின வார்த்தை மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வாசிங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பதாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசல் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசந்த கர்த்தர் வந்து எங்க சபைக்கு வாக்குத்தத்தமா கொடுத்தாரு. அதை நான் இந்த இடத்துல நான் உங்க மத்தியில நான் பேச போறேன். ஆண்டவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் எங்கிறதான எல்லாம் தெரியும். ஆனால் எல்லாம் தெரிய போய் நம்ம எல்லாம் அங்கே வந்திருக்கோம் இல்லையா? இருந்தாலும் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமா, உண்மையில சந்தோஷமா இருக்கீங்களா? எத்தனை பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. இதை விட சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. அவரை நம்ம தெய்வமா ஏற்றுக்கொண்டிருக்கோம் பாத்தீங்களா? அந்த மகிழ்ச்சி காசு பணம் இருக்கோ இல்லையோ, வீடு இருக்கோ இல்லையோ, அவர் இருந்தாலே போதும். அவர் நம்மளை எப்படியாவது நடத்திடுவார். இதுவரை நடத்தினவர் இனிமேல் நடத்துவார். எத்தனையோ பாடுகளை பார்த்தாச்சு, கஷ்டங்களை பார்த்துட்டோம், உபத்திரவங்களை பார்த்துட்டோம். ஆனாலும் நமக்கு ஒரு ஃபெய்த், விசுவாசம் இருக்கு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் என்ன நடத்துவார். அந்த விசுவாசத்துல இதுவரை நடந்திருக்கீங்களே, இனிமேல உங்களை அற்புதமாக அதிசயமாக இதை காட்டிலும் பெருசா கர்த்தர் நம்ம நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஊழியக்காரமா இருக்கிறீங்க. அதனால சின்ன பையன் தான், பட் கர்த்தர் வாய்ப்பு கொடுத்துக்கிறாரு. நீங்க தாழ்மையோடு கர்த்தர் வார்த்தை கேட்டுக்கொள்றேன். ஓகே. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் மகத்துவம் உள்ள கர்த்தர். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். நம்ம ஆராதிக்கிற தேவன் மகா பெரிய கர்த்தர். சில நேரங்கள்ல நீங்க அதை உணர்றீங்களா இல்லையா தெரியல, அவர் வந்து மகா பெரியவர். நீங்க இதை நினைக்கிறதை காட்டிலும், நீங்க உங்க மனசுல இமேஜின் பண்றீங்க பாத்தீங்களா, அதை காட்டிலும் பெரியவர். ஹல்லேலூயா. இந்த பூமியை காட்டிலும் பெரியவர், சூரியனை காட்டிலும் பெரியவர், கேலக்சிஸை காட்டிலும் பெரியவர். ஹல்லேலூயா. மகா பெரிய கர்த்தர். அந்த கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறோம், அந்த கர்த்தரை நாம் தொழுது கொள்கிறோம். He is living God. அவர் ஜீவனுள்ள கர்த்தர். நாம் உயிருள்ள கடவுளை நாம் தொழுது கொள்கிறோம். ஹல்லேலூயா. அந்த உயிருள்ள கடவுளாக இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்திலேயே என்னுடைய இருதயத்துல வாசமா இருக்கிறார். மகா பெரிய கர்த்தர் தான், ஆனா நமக்குள்ள வாசமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆகஸ்ட் மாதத்துல முதல் நாளில கர்த்தர் போய் கொண்டு வந்திருக்கிற இந்த நாள்ல கர்த்தர் சொல்கிற வார்த்தை, அவர் மகா பெரிய கர்த்தர். அந்த கர்த்தர் எப்படிப்பட்டவர்னா, தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர். தடைகளை நீக்கி போடுவார். நம்ம நடந்து போகிறோம், நடந்து போகும்போது இதுல ஒரு கல்லு கிடக்கு. அப்போ சின்ன குழந்தைய போய் நகட்ட சொன்னா என்ன செய்ய முடியாது? நகட்ட முடியாது. அதை நகட்டுறதுக்கு யார் வேணும்? ஒரு ஆள் வேணும். எங்க ஊர்ல எங்க
தெருவில் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டாங்கல் சொல்லுவாங்க, பார்த்தீங்கன்னா ஆட்டு உரல் கல் இவ்வளோ உயரம் இருக்கும். அதை ஒரு 5-6 பேர் சேர்ந்து கடப்பாக்கல்லை வச்சு தள்ளி 5-6 பேர் சேர்ந்து தள்ளி அங்கே கொண்டு போட்டாங்க. அது எங்கள் வீட்டில் உள்ளதுதான். அப்போ அவங்க நகட்டும் பொழுது எங்கள் அப்பா சொன்னாங்க, எங்கள் அப்பாவோட பாட்டி அந்த கல்லை இடுப்பில் வச்சு கொண்டு வந்து போட்டாங்க அந்த இடத்துல. ஆமாம், எங்கள் அப்பாவோட பாட்டி இடுப்பில் வச்சு கொண்டு வந்து ஒரே ஆளா கொண்டு வந்து. இப்போ நாங்கள் 5-6 பேர் சேர்ந்து இரும்பு கம்பு வச்சு நம்ம கடப்பாறை வச்சு நகட்டுறோம். அது அன்னைக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருந்திருக்கு. இன்னைக்கு அப்படிலாம் இல்லை ஸ்ட்ரென்த்து. இன்னைக்கு தண்ணி குடம் தூக்கிறதே கஷ்டமா இருக்கு வாலிப பிள்ளைகளுக்கு. வயசான பிறகு என்ன சொல்றது? நானே சைக்கிள் எல்லாம் தண்ணி குடம் போட்டு எடுத்துருக்கிறோம், 2 குடத்தை போட்டுலாம் சின்ன பிள்ளைகள. ஓகே, அது காலங்களாம் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ எப்படின்னு தெரியல இந்த நம்ம கிராமங்கள்ல. இப்போ நல்லா கவனிங்க, அந்த கல்லை தூக்குறது ஒரு ஆள் வேணும் பாத்தீங்களா? அந்த யார் தூக்க முடியும்? அதை தூக்கிறதுக்கு பலன் உள்ளவங்க தூக்க முடியும். எங்க பாட்டி ஒரு கல்லை தூக்கி வந்து போட்டான்னு சொன்னேன். அது மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா தடைகளை மாற்றுகிறவர். அவர் எப்படிப்பட்ட குவாலிட்டி உள்ளவர்? அந்த பூமியை படைச்சவர். இந்த பூமியே உங்களுக்கு தடையா இருந்தாலும் அந்த பூமியை மாற்ற அவரால் கூடும். ஏன்னா பூமியை தகத்தெறிய அவரால் கூடும். சூரியனை மாற்றி அமைக்க அவரால் கூடும். அவ்வளவு பெரிய கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சின்ன வியாதியை மாற்ற முடியாதா? ஒரு சின்ன கடன் பாரத்தை மாற்ற முடியாதா? சின்ன பிரச்சனையை மாற்ற முடியாதா? அவர் தடைகளை தகத்தெறிந்து அவர் உங்களுக்கு முன்பதாக நடந்து செல்கிற கர்த்தராக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது எல்லா பிரச்சனைகள் மறைவதாக. ஹalleluya, ஹalleluya. எந்த சூழ்நிலையிலும் நம்ம சோர்ந்து போகவே கூடாது. எந்த சூழ்நிலை வந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் என் தடைகளை அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஏன்னா அவர் மகத்துவம் உள்ள கர்த்தர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். வல்லமையுள்ள கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள எல்லா வல்லமையும் அவர்கிட்ட இருக்கு. அதனால உங்க வியாதிகளையோ பிரச்சனைகளையோ கடன்களையோ மாற்ற வல்லவராக இருக்கிறார் என்பதை நீங்க கண்டிப்பாக அதிகமாக விசுவாசிக்க வேண்டும். சோர்வு வரவே கூடாது. இன்னைக்கு இன்றைய காலகட்டங்கள்ல நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம். நீங்க கை தூக்குனீங்க. உண்மையில அநேக நேரங்களை பார்த்தா பாடுகள் வரும்போது நம்ம சோர்ந்து போகிறோம். ஏன் ஆண்டவரே இந்த பிரச்சனை மாறவே மாட்டேங்குது? ஏன் இவ்வளவு ப்ரேயர் பண்றோம், ஒரு ஊழியத்துல ஒரு அடுத்த லெவல் வர முடியல, அல்லது குடும்பத்துல அப்படியே அதே கஷ்டம் தான். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது இருந்த கஷ்டம் தான் இப்பவும் இருக்கு. அன்னைக்கு ஒரு 10 லட்ச ரூபா கடன் இருந்துச்சு, இன்னைக்கு ஒரு 12 லட்சம் மாறி இருக்கு. 2 லட்ச ரூபா கூடி இருக்கு, தவிர உனக்கு குறைஞ்ச பாடு இல்லை. ஏன் இவ்வளவு ஜெபம் பண்றோம், சபைக்கு போகிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், இன்னும் ஏன் மாற்றம் வரல அப்படின்னு ஒருவேளை நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா சோர்வின் மத்தியில கர்த்தர் சொல்றாரு, நான் கண்டிப்பாக அதை மாற்றுவேன் என்று சொல்றேன். விசுவாசிக்கிறீங்களா? ஹalleluya. நீங்க சோர்ந்தே போகாதீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு வச்சிருக்காரு. ஏன்னா அவர் தடைகளை தகர்த்தெறிகிற கர்த்தர். ஹalleluya. அவர் தடைகளை தகர்த்தெறிகிற கர்த்தர் எங்க செய்யறாரு? உங்களுக்கு முன்பதாகவே நடந்து செல்றாரு. ஓடி போகல. அவர் என்ன செய்யறாரு? ஆமா, நம்மளால வேகமா ஓட முடியாது பாத்தீங்களா? அதனால என்ன செய்யறாரு? மெதுவா நடந்து போறாரு. நீங்க என்ன செய்யணும்? பின்னாடியே ஒரு ஆட்டுக்குட்டியை போல நீங்க பின்னாடியே மெதுவா போயிட்டே இருந்தாலும் போறோம். சில நேரங்கள்ல நம்ம வேகமா ஓடி ஆண்டவரை ஓவர்டேக் பண்ணிடக்கூடாது. அவர் மெதுவா நடந்து போறன்னு ஓடணும்னீங்களா? அவரை ஓவர்டேக் போய் அவர் நல்லா கவனிங்க. ஒரு ஆட்டுக்குட்டியை ஒரு மேய்ப்பு நடத்துறாருன்னா இந்த இடத்துல தான் போகணும் அப்படின்னு ஆடு எப்படி பின்னாடியே போகுதோ அதே மாதிரி நம்ம பின்னாடியே போயிட்டோம், பிரச்சனையே கிடையாது. சில நேரம் நம்ம ஓவர்டேக் பண்ணி நம்ம எங்க முட்டிட்டு போய் நிக்கிறோம். அதான் கூடாத காரியம். ஆவிக்கிற வாழ்க்கையில சைலண்டா மெதுவா அவசரப்படவே கூடாது. எல்லாம் சொல்லுங்க, பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, பாஸ்டர் சிஸ்டர் அக்கா அவசரப்படாதீங்க. எந்த காரியத்திலும் அவசரப்படக்கூடாது. ஹalleluya. அமைதியா போங்க. கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி உங்களை நேர்த்தியா நடத்திக்கிட்டே இருப்பார். டிசிஷன் மேக்கிங்லயும் ஒரு முடிவு எடுக்கிறதுலயும் நீங்க பொறுமையா காத்துருங்க, அவரே நடத்துவார். என்னுடைய சின்ன சாட்சியம் இடையில சொல்றேன். நான் வந்து அப்பாவோட ஊழியத்துல இருந்தேன். பாஸ்டர் நம்ம திருநெல்வேலியில பாஸ்டர் மைக்கேல் சாமி பாஸ்டர் அவங்களோட இணைந்து ஏலி மினிஸ்டர்ல அப்பா ஸ்டார்டிங் இருந்தாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்போட நான் ஊழியத்துல தான் இருந்துட்டு இருக்கிறோம். ஒரு செயின்ட் ஜான்ஸ் காலேஜ் தான் முடித்தேன். பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் முடிச்சுட்டு அதுக்கடுத்து கேரளாவில் 3 இயர்ஸ் பைபிள் எம்டி முடித்தேன், மாஸ்டர் ஆஃப் டிவினிட்டி 3 இயர்ஸ் முடிச்சுட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 2 வருஷம் மிஷனரியாக ஊழியம் பண்ணேன். அடுத்து வெஸ்ட் பெங்காலில் லெப்ரசி மினிஸ்ட்ரி குஷ்ரோகியல் மத்தியில் ஊழியம் பண்ணேன். ஒரு 2 மந்த்ஸ் ஒரு குஷ்ரோகியை அவங்கள தொட்டு அவங்கள க்ளீன் பண்ணி ட்ரெஸ்ஸிங் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன். எனக்கு தெரியும் அந்த ஊழியமாக நாங்கள் பண்ணேன். கர்த்தர் இப்படியே என்ன பண்ணார், என்னை வந்து ஊழியத்தில் உருவாக்கி இயேசு அழைக்கிறாரு,
ஜீசஸ் கால்ஸ்ல ஒரு மேனேஜரா காரைக்குடி பகுதியில் போனேன். இங்கே சுரண்டை பிரான்ச்சில் 3 வருஷம் ஒரு அக்கௌண்டண்ட்டாக ஃபீல்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் மாதிரி சம்திங் லைக் அப்படி இருந்தேன். அதுக்கடுத்து ப்ரொமோஷன் டு காரைக்குடிக்கு மேனேஜராக அங்கே போனேன். ஐ ஹேட் நல்ல குட் சேலரி, நல்ல சம்பளம் வந்து ஊழியம் தான், பட் சம்பளம் வித் சம்பளத்தோட ஊழியம். அது நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்போ 2019 கர்த்தர் வந்து என்ன பேசினாரு, நீ ஜீசஸ் கால்ஸ் என்ன பண்ண, நீ ரிசைன் பண்ணிட்டு நீ சர்ச் பிளான்டிங் மினிஸ்ட்ரி வரும்னு சொன்னார். சர்ச் பிளான்டிங் ஒரு சபையா ஊழியம் பண்ண வேண்டும் என்பதுதான் தேவனுடைய அழைப்பு. எனக்கு தெரியும். ஏன்னா எங்கள் அப்பா எங்கே இருக்கிறாருன்னா ரெட்டியார்பேட்டையில் இருக்கிறாங்க. என் மாமனார் வந்து திருப்பூர், அவர் பாஸ்டர் தான், இப்போ அவர் இல்லை. அப்போ அப்பாவோட ஊழியத்தை அல்லது மாமனார் கூட இணைந்து செய்யணும் அப்படிங்கிறது ஒரு பிளான் இருந்துச்சு. இதனால் அப்பாவுடைய ஊழியத்தை அடுத்து செய்யணும். ஏன்னா தம்பி விளையாட்டு இருக்கிறான், அதனால் அப்பாவுக்கு அடுத்து நான் தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்சரான சூழ்நிலை. இப்போ இந்த டைமில் கர்த்தர் வந்து 2019 கர்த்தர் பேசினாரு, ஜீசஸ் கால்ஸ் ரிசைன் பண்ணிட்டு ஊழியம் செய்யணும்னு. நான் நினைச்சேன், அப்பா சர்ச்சு கட்டியிருக்காரு, சொந்த இடத்துல வீட்டு சர்ச்சு அழகா 40-20 பெருசாக கட்டி வச்சிருக்காரு, 40-50 விசுவாசிகள் வராங்க. அன்பு பாஸ்டருக்கு தெரியும், அன்புராஜன் பாஸ்டருக்கு நல்லா தெரியும் அப்படின்னு. அந்த ஒரு 5 வருஷம் காரைக்குடி இருப்போம், நம்ம மனசு அப்படிதான் ஓடுது பார்த்தீங்களா. நான் அதை சொன்னேன், டிசிஷன் என்ன முடிவு எடுக்கிறது ரொம்ப கவனமாக வெயிட் பண்ணணும், அவசரப்படவே கூடாது. அல்லேலூயா, அவசரப்பட்டு சிக்கிடக்கூடாது. அப்போ நான் வந்து என்ன பண்ணேன், ஒரு 5 வருஷம் ஜீசஸ் கால்ஸ்ல காரைக்குடியில இருப்போம். காரைக்குடி எத்தனை பேர் தெரியும்? உண்மையில நான் அங்க போகும்போது எனக்கு காரைக்குடி தெரியவே தெரியாது. காரைக்கால் கேள்விப்பட்டிருக்கிறேன், காரைக்குடிங்கிறது சிவகங்கை கேள்விப்பட்டிருக்கோம், காரைக்குடியில கேள்விப்படல. செட்டிநாடு, ஆமா, பெக்மன்ஸ் ஐயாவுடைய அந்த ஏரியா தான். ஆமா, எங்க ஊர்ல இருந்து அவங்களுக்கு ஒரு 30-40 கிலோமீட்டர் இருக்கும், காளையார் கோயில் பக்கத்துல. ஆனா ஒரே டிஸ்ட்ரிக்ட், சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். அப்போ கர்த்தர் சொன்னாரு, நீ ஊழியம் செய்யணும், சர்ச் பிளான்டிங், ஆனா உன்னுடைய ஊழிய களம் காரைக்குடின்னு கர்த்தர் தெளிவா என்ற விஷயம்ல தரிசனத்துல பேசிட்டேன், சொப்பனத்துல பேசினேன். காரைக்குடி தான் உன்னுடைய ஊழிய களம். ஆனா என்னுடைய ஊழிய களம் என் மனசு என்ன இருக்கு, ரெட்டியார்பட்டி தான் ஊழிய களம். அவனே பாத்தீங்கன்னா 2019 ரிசைன் பண்ணல. கர்த்தர் தெளிவா சொன்னாரு, ரிசைன் பண்ணேன். இப்பதான் வந்து ஒன் இயர் தான். காரைக்குடி சொந்த பந்தம் மாமாச்சி எவனும் கிடையாது. ஆபிரகாமை போல அப்படியே இறங்கி போயிட்டு இருக்கோம். போன இடத்துல எப்படி புதுசா பண்ண முடியும்? நம்ம 20,000 எனக்கு சேலரி, அப்போ 18ல 20,000 சம்பளம் எவன் தருவா நமக்கு? யார் என்ன தேவையில சந்திப்பா அப்படிங்கிற ஒரு பேசிக்கா ஒரு தாட். எனக்கு மனைவி 2 பிள்ளைங்க எனக்கு இருக்கிறாங்க, 2 பொம்பளை பிள்ளைங்க. மூத்தவ 8th படிக்கிறா, இளையவள் 5ஆம் வகுப்பு படிக்கிறாள், 2 பிள்ளைங்க. அப்போ இதான் மைண்ட்ல ஓடுது, எப்படி என்னோட லைஃப் நம்ம கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்ட்டு. இது மாதிரி இஸ் அ ஹியூமன்லி ஒரு மனிதத்துவமான ஒரு எண்ணங்கள் தான் எனக்கு வந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், 2020 கண்டினியூ பண்ணிட்டேன். ஜீசஸ் கால்ஸ்ல ஏசு அழைக்கிறாரு, தொடர்ந்து கண்டினியூ பண்ணேன். மேனேஜராகவே கண்டினியூ பண்ண உடனே அப்போ தான் ஆண்டவர் பார்த்தாரு, இவன் விட்டு என்ன இவன் 2021 கண்டினியூ பண்ணிடுவான்ட்டு. கொரோனா வந்துச்சு. கொரோனா டைம்ல நான் ஊருக்கு வந்துட்டு மே மாதம் ஜூன் 1 நான் ரிட்டர்ன் போனேன். ரிட்டர்ன் போயிட்டு கொரோனாக்கு அப்புறம் தான் கொஞ்சம் குறைஞ்ச டைம், 2020 குறைஞ்ச டைம் ரிட்டர்ன் போன பார்த்தீங்கன்னா, போன அந்த அடுத்த நாள் ஈவினிங்ல ஒரு ஆக்சிடென்ட். நான் பைக்ல போயிட்டு இருக்கேன், ஒரு கார் வந்து அடிச்சிட்டான். அவன் நியூலி லேர்னர், புதுசா கார் ஓட்டி பழகுறவரு. ஸ்பைனல் அடிபட்டு 3 மாசம் அங்க படுக்க வச்சிட்டார். நீங்க அமைதியா படுத்துரு, இட் இஸ் டைம் ஃபார் யுவர் ரெஸ்டிங் டைம். நீங்க வந்து ரெஸ்ட் எடுக்கணும்ப்பா அப்படின்ட்டு, ரொம்ப ஓடாதப்பா ரெஸ்ட். 3 மாசம் நான் பெட் ரெஸ்ட்ல இருந்தேன், ஸ்பைனல் அடிபட்டதுனால, குறுக்குல அடிபட்டதுனால. அப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த படுத்துருந்தேன் பார்த்தீங்கன்னா 1 மாசம் கம்ப்ளீட் எந்திக்கவே கூடாது. தலைவணி வச்சுதான், தலைவணி இல்லாமல் படுத்துக்கணும். ஒரு பெட்டு கொடுத்துருந்தாங்க, எந்திக்கவே கூடாது. சரி, அப்போ கர்த்தர் வந்து ஏதோ ஒரு காரியத்தில் நடத்தும் போது பாடுகள் தான், ஒவ்வொருத்தரும் தான் பெயின், அப்படி அந்த வலி எதிரி கூட வரக்கூடாது அந்த மாதிரி நானே நினைச்சேன். சோ பெயின்ஃபுல், ஒட்டம்புலாம் வலி எடுத்துருச்சு. நான் அடிச்சு ஒரு 20 அடி தூக்கி எரிஞ்சிச்சு. என்ன அடிச்சு 20 அடி தூக்கி எரியப்பட்டேன். அன்னைக்கு நான் மரித்து போயிருக்கணும். கர்த்தர் நான் பாதுகாத்தேன். ஏன் தெரியுமா? உங்க ஊர்ல இன்னைக்கு நான் பேசணுங்கிறதுக்காக. ஹல்லேலூயா. அன்பான கர்த்தர், ஆமென். He is so loving God. நம்ம நேசிக்கிற, அதிகமா நேசிக்கிற அவர். உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். பக்கத்துல கை பிடிச்சுங்க, உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். அதான் ஹல்லேலூயா. நம்மளை விட்டு கொடுக்க, at any situation நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டார். அந்த கர்த்தரை நம்ம தெய்வமா கொண்டிருக்கோம். ஹல்லேலூயா. அப்போ அந்த டைம்ல அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, கர்த்தர் சொன்னா, நீ அப்போ படுத்திருக்கும் போது அந்த டைரியை பார்க்குறேன். 2019 முந்தின வருஷம் எழுதின டைரியை எடுத்து பார்க்கும்போது, ஊழிய களம் காரைக்குடி. ஆகா, நம்ம இருக்கிற இடம் ரெட்டியார்பட்டி. ஆண்டவர் காரைக்குடி சொல்றாரு, லெட் அஸ் கோ பேக். திரும்பி போவோன்ட்டு நான் திரும்பி போயிட்டேன். நானும் என் மனைவியும் திரும்பி போனோம்.
என்னோட கையில் ஒரு 1000 ரூபா தான் இருந்துச்சு. 1000 rupees வாஸ் இன்வெஸ்ட்மெண்ட். எங்கள் மாமனார் என் மனைவி கையில் 500 கொடுத்து விட்டாரு. அவங்க அங்கேருந்து வந்தாங்க, திருப்பூர்லேருந்து. நான் அங்கேருந்து என் தம்பி என்னை ட்ராப் பண்ணால் என் கையில் 500 இருந்துச்சு. அங்கே போய் 3 மாதம் பூட்டி கிடந்த வீட்டெல்லாம் தொடச்சி அதுக்கு செட்டில்மெண்ட்லாம் பண்ணி இருக்கும்போது முதல் மாதம் பார்த்தீங்கன்னா என்னோட மைண்ட் என்ன இருக்குது, என் தேவைகள் எப்படி சந்திக்கப்படும் இல்லையா? இன்னைக்கு நாளைக்கு ஒரு 1 லட்ச ரூபா கடன் எப்படா கட்டுறது மைண்டில் ஓடும்ல. அந்த மாதிரி எங்கள் அப்பாட்ட ஒரு சின்ன பிரச்சனை சண்டை போட்டு தான் போனேன். அப்பாவுக்கு என்னன்னா, நம்ம ஊழியத்தில் இங்கே இருக்கு, நீங்கள் பண்ண வேண்டியதானே அப்படின்னு. எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரு, பாஸ்டர் அப்பாட்ட சொல்லக்கூடாது, நான் சொல்கிறது சீக்கிரம். ஓகே, நோ ப்ராப்ளம். அப்பாவுக்கு தெரியும், அப்பா இங்கே தான் இருக்கணும்னு ஊழியம் அப்பா விருப்பம் இல்லையா? எல்லோருடைய அப்பா அப்படி நினைப்பாங்க. நம்ம தம்பி வெளிநாட்டில் இருக்கிற 2 பிள்ளைங்க தான் எங்கள் அப்பாவுக்கு. நான் கண்டிப்பாக ஊழியம் செய்யணும். அப்போ அப்பாவுக்கு விருப்பம் இல்லை தான். அப்போ நான் வந்து கோபத்தில் தான் நான் போனேன். ஆக்சுவலாக கோபத்தில் கர்த்தர் சொல்கிறத கேட்கவா, அப்பா சொல்கிறத கேட்கவா? பரம தகப்பன் சொல்கிறத என்ன செய்யணும், நம்ம கேட்கணும். மனைவி சொல்கிறத கேட்கக்கூடாது. என்ன பாஸ்டர்ஸ், பொண்டாட்டி சொல்றது கேட்கக்கூடாது, புருஷன் சொல்கிறதே நீங்கள் என்ன செய்யக்கூடாது. கர்த்தர் சொல்றது ஃபர்ஸ்ட், அதுக்கடுத்து 2வது. என்ன அதுக்காக கேட்காம விட்டுறாதீங்க. பாஸ்டர் சொன்னாருன்ட்டு ஃபர்ஸ்ட் யாரதான் கீழ் பண்ணினோம், ஒபீடியன்ட் டு காட். அவர் எதை சொன்னாலும் செஞ்சிடணும். ஆமென். வாட் எவர் ஹி சேஸ், எதை சொன்னாலும் நம்ம செய்யணும், கண்ணை மூடிட்டு செய்யணும். அதான் கர்த்தர் எதிர்பார்க்க. மோசேட்ட நீங்க யோசிச்சு சம்பவம் தெரியும், ஒவ்வொரு சம்பவம் பாருங்க. அவர் சொன்னா செஞ்சே ஆகணும், செய்யலைன்னா விடவே மாட்டார். அல்லேலூயா. நீ ரெட்டையர்படி வேண்டாம்னா நீ காரைக்குடி போய் தான் ஆகணும்னா, எங்க அப்பாவே சொன்னாலும் நான் போய் தான் ஆகணும். போகலைன்னா மறுபடியும் ஆக்சிடென்ட் நடக்கும் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதான் நான் போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த முதல் மாதத்தில் ஒரு சகோதரி, ஏன்னா சாட்சியை சொல்லிட்டு கத்திர வார்த்தைக்கு போகலான்னு பார்க்குறேன். 5 minutes எடுத்துக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபெய்த்தை, விசுவாசத்தை அதை தூண்டக்கூடியதாக சம்பவம். ஒரு சகோதரி வந்தாங்க. வந்துட்டு, பாஸ்டர் என்னுடைய மகளுக்கு திருமணம் ஆகலை, பயங்கர பிரச்சனையாக இருக்குது, திருமண தடை, ஜோமனுன்னு அவங்க சொந்த கதை சோக கதையாக புலம்புறாங்க. நான் போய் இறங்கி நின்று 2வது நாள் எனக்கு அடுத்த நாள் சாப்பாடு ரைஸ் வாங்குறதுக்கு காசு இல்லை. ஏன்னா எங்கள் அப்பாட்ட கேட்க முடியாது, சண்டை போட்டு வந்திருக்கிறேன். கேட்டால் மீன் அவர் என்ன அடிப்பார், கண்டிப்பாக தர மாட்டார், நல்லா தெரியும். இப்போ என்ன ஆயிட்டுன்னா, ஆண்டவர் வந்து ஒரு சிச்சுவேஷன் நிப்பாட்டினார் பாருங்க. நீங்க அந்த இடத்துல கடவுளை மட்டும்தான் நம்ப முடியும், இயேசுவை மட்டும்தான் நோக்கி பார்க்க முடியும். வேற எங்குமே சப்போர்ட் கிடையாது. இயேசு அழைக்கிறாரும் கிடையாது, உடம்புல ஹெல்த்தும் கிடையாது. எங்க மாமனார்ட்டே சண்டை. என்ன பாஸ்டர் சண்டை போட்டா நினைக்கிறீங்களா? நீங்க சண்டை போடாத மாதிரி பாக்குறீங்களா? சண்டை போடுவீங்களா? ஆமா, அது அன்னைக்கு சண்டை போட்ட வேற வழி இல்லை. அதுக்கடுத்து எங்க அப்பாட்டே சண்டை போட்டு ஊழி திருப்பி தான். சும்மா சொத்துக்கு சண்டை போடலண்ணா. நீங்க வரல, ஐயோ பாஸ்டர் ரொம்ப மோசமான ஆளா இருப்பார் போல, சொத்துக்கு சண்டை போட்டு, அப்படி இல்லை, ஊழி திருப்பி தான் சண்டைக்கு தான் போனேன். அப்போ மீண்டும் கேட்க முடியாது. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு சிச்சுவேஷன் நம்ம வந்து நிப்பாட்டுறாரு. அந்த இடத்துல யார்ட்டுமே ஹெல்ப் கேட்க முடியாது, யாரை மட்டும் தான் பார்க்க முடியும், ஆண்டவரை மட்டும் தான். நான் அந்த டைம்ல ஆல்மோஸ்ட் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், ஊழியத்துல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நாங்கள் ட்ராக்ஸ் கொடுத்துருக்குறோம், சுவிஸ் ஊழியம் பண்ணிக்கிறோம், மேக்கப் ஃபோன் வச்சு பேசிக்கிறோம், ஏகப்பட்ட ஊழியம் பண்ணிக்கிறோம். எல்லாம் பண்ணியிருந்தாலும் அந்த ஒரு இடத்துல வந்து ஆண்டவர் விரும்புற காரியம் என்னன்னா, நீ யாரையுமே நம்ப கூடாது, என்னை மட்டும்தான் நம்பணும். எந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்தார், நான் என்ன கொண்டு வந்தேன் மட்டும் சொல்லல, உங்களை அதை எதிர்பார்க்கிறேன். நீங்க ஒருவேளை நீங்க உங்க சொந்தக்காரங்களையோ உங்க வேற பணத்தையோ உங்களை ஞானத்தையோ நம்பிட்டு இருந்தீங்கன்னா, கர்த்தர் தெளிவா பேசுறாரு, நீங்க கண்டிப்பா மனம் திரும்பணும், இயேசுவை மட்டும்தான் நீங்க நம்பணும். நம்ம ஞானம் இருக்குதான், நம்ம படிப்பு இருக்குதான், உண்மைதான். ஆனாலும் டேலண்ட் இருக்குதான், கீபோர்டு வாசிக்க தெரியும், நான் கிட்டார் வாசிக்க தெரியும். ஆனாலும் பணத்தையோ ஞானத்தை நம்ப கூடாது. நல்லா படிச்சிருக்கிறேன் பாஸ்டர், நம்ப கூடாது. யாரை மட்டும் தான் நம்பணும். ஆண்டவர் சமூகம் போகும்போது அப்படியே பிளாட்டா, ஐ அம் நத்திங், நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே என்று ஆண்டவர் சமூகத்துக்கு போங்க. அங்க கர்த்தரே வழிவாசல் திறப்பார் பாருங்க, அதை ஒருவனாலும் பூட்ட முடியாது. அப்படிப்பட்ட திறந்த வாசல்களை கர்த்தர் அநேகமான வாசல்கள் வாழ்க்கையை திறக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது என் வாழ்க்கையில் அனுபவிச்சேன். ஆண்டவர் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணேன். அன்னைக்கு எடுத்த முடிவு தான். என்னை வரையிலும் யாரையும் நம்புறது இல்லை, இயேசு மட்டும் தான் நம்புறேன் முழுமையாக. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் மந்த் ஒரு சகோதரி வந்தான்னு சொன்னேன் பாத்தீங்களா, சொந்த கதை சோக கதை பேசி நம்ம ஐயா பாவம் அவங்க ஜெபம் பண்ணோம், ப்ரே பண்ணிட்டு அவங்க காணி கொடுத்து போனாங்க. அதில் 10,000 ரூபாய் இருந்துச்சு. என் வாழ்க்கையில் நான் அதிகமாக பெற்ற முதல் காணிக்கை அது.
10,000 அந்த காணிக்கை எடுத்து அந்த மாசம் 2 கொடுத்தோம். அந்த காணிக்கை மீதி பணத்தை வச்சு நம்ம அரிசி பருப்பு சாமான்லாம் வாங்கணும். இப்படி அந்த ஒரு வாரம் போச்சு. அடுத்த வாரத்துல அதே மாதிரி இன்னொரு சகோதரிகளை சந்திக்க வந்தாங்க. என்னுடைய மகள் வந்து ஒரு வாரமா சொல்றா, உங்களை போய் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி. ஒரு வாரம் நான் வந்து கரெக்டாக ஒரு வாரம் ஆயிடுச்சு. நீங்க ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிட்டோம்ல பாஸ்டர், நீங்க ஏதோ கீழே விழுந்தீங்களா, கேள்விப்பட்டோம், நல்லா இருக்கீங்களா, எங்க இருக்கிறீங்க, உங்க செல் நம்பர் தொலைஞ்சு போச்சு, இன்னைக்கு தான் கிடைச்சிச்சு அப்படின்ட்டு யார்கிட்டயோ கேட்டு கரெக்டா என் தேவையின் நேரத்துல அவங்க வந்து பார்க்க வந்தாங்க. அவங்க ஜோம் பண்ணி அனுப்பணும். அவங்க கொடுத்த ஆஃபரிங்ல பார்த்து 25,000 வந்துச்சு ஒரே கவர்ல. அது என்னோட வாழ்க்கையில அடுத்த லெவல்ல அவங்க 25,000 அப்படியே ஒவ்வொருத்தரும் 1000, 2000, 5000, 10,000 கொடுத்தாங்க பாருங்க. அந்த மாதத்துல மட்டும் எனக்கு 85,000, 84,000 சில ரூபா என்னுடைய இன்கம். அல்லேலூயா. அது என் வாழ்க்கையில ஆனா சொன்னாரு, நீ ஏசு அழைக்கிறாங்க வேலை பார்த்தா உனக்கு 20,000 சம்பளம், நீ எனக்கு வேலை பார்த்தனா உனக்கு 80,000 சம்பளம். அல்லேலூயா. என் விசுவாச தூண்டிச்சு பாருங்க. அப்போ நான் நினைச்சேன், சார் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே ஊழித்து வந்திருக்கணும். ஐ அம் லேட் ஆக்சுவலா. 5 வருஷம் ஊழி ஜீசஸ் கோர்ஸ் இருந்தேன். அந்த 5 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன். 5 வருஷம் முன்னாடி நினைச்சனும் வந்திருக்கலாமோ. என்னுடைய அவிசுவாசம் நான் ஓப்பனா சொல்றேன். ஆனா ஆண்டவர் மேல அந்த ஃபுல்லி டிபெண்டிங் ஆன் காட் சொல்ற பாத்தீங்களா, அது எனக்கு இல்லவே இல்லை. நான் கிறிஸ்தவன் தான், பாட்டு பாடுவேன், நல்லா வொர்ஷிப் பண்ணுவேன், நல்லா கீபோர்டு வாசிப்பேன். ஆனாலும் ஆண்டவரை முழுமையாக நம்புகிறதான எண்ணம் என்ற என்ன இல்லவே இல்லை. நம்ம இன்னைக்கு நம்ம அநேக ஜெபம் பண்ணோம். உண்மையாவே நீங்க நினைக்கிறீங்களா நம்ம திருவள்ளி மாவட்டம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருவாங்க விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. பாத்தீங்களா, பாதி பேர் கையை தூக்கல. நான் என்னுடைய கொஸ்டின் ரொம்ப முக்கியம். நம்ம திருவள்ளி மாவட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேர் இருப்பாங்களா? 18 இருந்து 20 லட்சம் பேர் இருப்பாங்க. இந்த 20 லட்சம் நான் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு இந்த ஜெபிச்சிருக்கிறோம், இந்த ஜெபத்துல 20 லட்சம் பேரும் சந்திக்கப்பட்டுருவாங்க, ரட்சிக்கப்பட்டுருவாங்க. இன்னைக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. அந்த டவுட் தான் இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்படுறாங்களோ இல்லையோ, என்னுடைய விசுவாசம் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அத நீங்க ஸ்ட்ராங்கா இது மட்டும் இல்ல. என் கடன் பாரம் 1 கோடி ரூபாய் இருக்கா, என் கடன் பாரத்தை மாற்ற அவர் வல்லவரா இருக்கிறார். இன்னைக்கு என்ன கடன் பாரத்தை மாற்றிட்டான்னு விசுவாசம். இன்னைக்கு மாற்றிட்டான் விசுவாசம். நடக்க முடியல, கை கால் வலி, பலவீனங்கள், சுகர் லெவல்ஸ். ஏன்னா தேவ திட்டம் நீங்க வியாதியோடு கூட இருப்பது அல்ல. தேவ திட்டம் நீங்க கண்ணீரோடு கவலை வறட்சியா வறுமையில வாழ்ற தேவ திட்டமே கிடையாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க தான் விரும்புறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு புரியும். உன்னை கண்டிப்பா ஆசீர்வதிப்பா, கண்டிப்பா உயர்த்துவா. உன் கண்ணீரெல்லாம் களிப்பாக மாறும். துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு பதிலாக இரட்டிப்பான மகிழ்ச்சியை கத்த கண்டிப்பா தருவார். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கண்டிப்பா தருவார். உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் அற்புதங்களை செய்கிறவர். என்ன வேணும் உங்களுக்கு? தன்னுடைய குமாரனே தந்தவர். மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது கண்டிப்பா தருவார். ஆனா அந்த விசுவாசமும் யார் மேல மட்டும் இருக்கணும்? கர்த்தரை சார்ந்து மட்டுமே. 100% இல்லட்டாலும் ஒரு 99 வைங்க. நம்மளோட 99 இல்ல, 1 தான் இருக்கு. 100க்கு 100. வெரி குட். ஹalleluya. 100 times 100%. இப்ப வசனம் வருவோம். இங்க ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் தெளிவா சொல்றார் இந்த இடத்துல. அவர் தடைகளை நீக்கி போடுகிற முன்பதாக கடந்து போகிறார், நடந்து போகிறார். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, அவர்கள் தடைகளை நீக்கி வாசல் உட்பிரவேசித்து அவர் என்ன செய்யறாரு? தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் நடந்து போறாரு. தடைகளை யாரு நீக்கி போடுவா? அவர்கள் யாரு? நம்ம தான். அல்லேலூயா. நீங்க நடந்து போகும்போதே ஒரு மிகப்பெரிய தடை இருக்கு, அவர் முன்னாடி போயிடுவாரு. நீங்க பார்க்கும்போது மிகப்பெரிய தெரிஞ்சு பாத்தீங்களா? அந்த மிகப்பெரிய தடைகள் அவர் போகும் பொழுது அது பஞ்சு மாதிரி சிம்பிளா மாறி. ஏன்னா the presence of God, தேவனுடைய பிரசன்னத்துல பர்வதம் கூட மெழுகு போல உருகும். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மவுண்டன், அந்த எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பிரசன்னத்துல அந்த மலையே அப்படியே மெல்ட் ஆயிரும். ஒரு ஐஸ்கிரீம் எப்படி மெல்ட் ஆகுது அந்த இந்த வெயில்ல, அதே போல மெல்ட் ஆயிரும். எவ்வளவு பெரிய பிரச்சனையானாலும் பரவாயில்ல. ஹalleluya. அதே போல உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளும் அந்த பர்வதத்தை போல மெல்ட் ஆகி அவருடைய பிரசன்னத்துல ஒன்றுமில்லாமல் போகும். ஹalleluya. ஹalleluya. அப்போ அவர் கடந்து போவாரு. நீங்க என்ன செய்ய? பின்னாடி தடைகளை நீங்க தான் நீக்க போறீங்க. சொல்லுங்க, நான் தான் தடையை நீக்க போறேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya.
அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். தாவீது சொல்லும் ஒரு இடத்துல, உம்மாலே நான் ஒரு சேனைக்கும், ஆமா ஈஸியா நம்ம சொல்லிட்டோம், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் என்பது சேனைனா என்னது? ஒரு 10 லட்சம் பேர் இங்க நிக்கிறாங்க, ஆர்மியை கொண்டு இறக்கிருக்காங்க இல்லைங்களேன். போலீஸா ஒரு போலீஸ் வந்தாலே நமக்கு எல்லாம் கை கால் நடக்குது. ஒரு 10 லட்சம் பேர் வந்தாலும் இவன் சொல்ல, தாவீது சொல்ல, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் எல்லாம் ஜெயிப்பேன்றான். பெலிஸ்தீர் வராங்களா, அம்மோனிய மோவாபியர் வராங்களா, எவன் வந்தாலும் பரவாயில்ல, நான் மட்டும் போவேன், நான் போய் ஜெயிப்பேன். இதுதான் விசுவாசம். கர்த்தரை அனுபவப்படுத்தணும். இந்த விசுவாசம் நமக்கு வேணும். என்னை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். என்னை கொண்டு அதிசயங்களை காண செய்ய வல்லவராக இருக்கிறார். என்னை கொண்டு இந்த கிராமத்தை மாற்ற வல்லவராக இருக்கிறார். என்னை கொண்டு ஒரு எழுப்புதலை தர வல்லவராக இருக்கிறார். என்னை பயன்படுத்துவார். எல்லாம் சொல்லி பார்க்க, என்னை பயன்படுத்துவார். யாரையாவது அனுப்பும் ஆண்டவர் இல்ல, என்னை கர்த்தர் பயன்படுத்துவார். நீங்க போகிற இடங்கள்ல அற்புதங்கள் நடக்கும். பாஸ்டர் போகிற இடங்கள் மட்டும் அல்ல, பாஸ்டர் மட்டும் தான் பேய் விரட்டுவார் இல்ல, நீங்க போனாலே போகும் பேய்கள் எல்லாம் அப்படியே அலறடிச்சு ஓடும்படியான கிருபையை கர்த்தர் உங்க ஒவ்வொருவரும் வைத்திருக்கிறாரு. நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு முன்பதாக நடந்து செல்கிறவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அந்த விசுவாசமும் அந்த தைரியமும் தாவீதுக்கு இருந்து பாருங்க. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன், என் மேல ஒரு சின்ன கத்தி கீறல் கூட படாது. ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு கர்த்தர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அந்த வைராக்கியம் உள்ள ஒரு சந்ததியை கர்த்தர் தேடிக்கொண்டு இருக்கிறார். நம்மளை எழுப்ப விரும்புகிறார். இன்னைக்கு மாற போகிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் உம்மாலே நான் கண்டிப்பா ஒரு மதிலையே தாண்டுவேன். இத காமெடி வாழ்க்கை தாண்ட முடியாது நம்மளால. அவன் சொல்றான், மதிலையே தாண்டுவேன். ஆனா யாருடைய பலத்தினால? I cannot do it, but அவருடைய பலத்தால நான் செய்ய முடியும். ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என் கூட இருக்கிறார். அதனால ஜெயிக்க முடியும். கோலியாத்தை ஜெயிக்க முடியாது, ஆனா கர்த்தர் என் கூட இருந்ததுனால கோலியாத்தை ஜெயிப்பேன். 1000 எல்லாரும் நிக்கிறாங்க, அவன் திட்டறத கேட்டுட்டு இவன் சொன்னா, சர்வ வல்லமையுள்ள சேனை கர்த்தருடைய சேனையை நிந்திக்கிறது இவன் யார்? ஒரு நாய் மாதிரி போல கல் எடுத்து ஒரே முடிச்சு. அந்த ஒரு ஞானம் வந்தா பாத்தீங்களா? நாம வராம இருக்கிறோம், நீங்க வரணும். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்ல. யோர்தான்ல என்ன செய்யணும்? ஆசாரியர்கள் என்ன செஞ்சாங்க? ஒரு ஸ்டெப் எடுத்து யாராவது வைங்க பாஸ்டர் அப்படின்னு எங்களை பார்த்து சொல்லக்கூடாது. எல்லாரும் காலம் எடுத்து என்ன செய்யணும்? அந்த ஸ்டெப்புக்காக அதை வெயிட் பண்றாங்க. இந்த ஒரு ஸ்டெப் விசுவாசம் எடுத்து வைங்க. அதுக்கடுத்து மிகப்பெரிய ஒரு யோர்தானோ, அது செங்கடலோ, அது எரிகோ கோட்டையோ எல்லாம் தகர்க்கப்படும். அது விளக்கும், ஒன்றுமில்லாமல் போகும். அங்க அமர்ந்த வெளியில ஆறுகள் உண்டாகும். அங்க அற்புதமாக வழிகளை வாய்க்க பண்ணிட்டே இருப்பாரு. அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். ஆமென். அவர்கள் ராஜா அவர்கள் முன்பதாக போவார். ராஜா இயேசு கிறிஸ்து வச்சுக்கோங்க, அல்லது உங்களுடைய தலைவர் பாஸ்டர் ஊழியர்கள் யாரும் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஏன்னா நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க நடந்து போயிட்டே இருங்க. ஏன்னா உங்க முன்பதாக கர்த்தர் நடந்து போயிட்டு இருக்கிறார். ஆமென். இதை தியானிக்கும் போது கர்த்தர் ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்தினாரு. அதை நம்ம கொஞ்சம் ஆழமா தியானிச்சு அப்படியே நம்ம முடிக்க போறோம். எல்லாம் திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். அன்னாள், பெனினாள். இல்லை, போதும். இங்க அன்னாள் பெனினாள் சமூகம் நல்லா தெரியும், பல பேர் நீங்க செய்தி கேட்டிருப்பீங்க. ஒரு கொஞ்சம் ஆழமா கொஞ்சம் ஒரு சில பாயிண்ட்ஸ் வேகமா கதை ஞாபகப்படுத்தினதை சொல்றேன். அது இருக்கிற பாயிண்ட் தான், வேற எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இல்லை. அது இருக்கிறத மட்டும் கொஞ்சம் தெளிவாக பார்க்க போறோம். இங்க நல்லா கவனிங்க. குழந்தை இல்லை, ஒரு ஆளுக்கு குழந்தை இருக்கு, அவ்வளவுதான். இப்போ அவனுடைய சக்களத்தி என்ன பண்ற? ரொம்ப கஷ்டப்படுத்துற, ஏளனமா கேவலமா பார்க்க, உனக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு. இன்னைக்கு குழந்தை பாக்கியத்தை ஜெபித்தோம்னு நினைக்கிறேன். அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு என்ன செய்யணும்? இல்லாதவங்களுக்கு அந்த வலி புரியும்.
இப்போ இந்த இடத்துல பாருங்க, அந்த குழந்தை பாக்கி இல்லைன்னு நினைச்சிட்டு அவன் என்ன பண்றான்னா, அவன் சாப்பிடாம இருக்கிறான். சாப்பிட மாட்டான். ஐயோ, மீண்டும் அதை நினைச்சு 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 ஐயோ கஷ்டமா இருக்கு. இது ஒரு குழந்தை பாக்கியத்தை தரலையே. ஏன் தரல? கர்த்தர் அடைத்து வைத்திருந்த வசனம் வாசிங்க. வசனம் 5. அண்ணாலே சிநேகித பின்னா அவளுக்கு இரட்டிப்பு பங்கு கொடுப்பான், கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தாள். வசனம் 5. கர்த்தரோ அவள் கற்பத்தை அடை. ஒருவேளை சம்டைம்ஸ் ஆசீர்வாதத்தை கர்த்தரே நிறுத்தி வச்சிருப்பாங்க. இதை நீங்க வந்து ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அந்த கிடைக்கலே நீங்க சோர்ந்து போகாதீங்க. எவ்வளவு ஜெபம் பண்றோம், கிடைக்கல. நான் அநேக பின்மாற்றத்தின் ஜனங்கள் நான் பார்த்திருக்கிறேன், கவுன்சிலிங் கொடுத்திருக்கிறேன். அதனால சொல்றேன், ஒரு சின்ன விஷயம் கர்த்தரை விட்டே வழி விலகி போறாங்க. இது நம்ம உலக ஆசீர்வாதத்துக்காக நம்ம இயேசு பின்பற்றி வரவே இல்லை. நான் வந்தேன், எனக்கு கோடி கோடியா கிடைக்கும், பெரிய வீட்டை கட்டிடலாம். அப்புறம் நான் கிட்டத்தட்ட ஊழியத்திலே நான் 28 வருஷமா இருக்கிறேன். நான் 11 வயதிலே கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணேன். 11 வயதுல அந்நிய பாஷை வரங்களோடு கூட 16வது வயதுல ஞானஸ்நானம் எடுத்தேன். யோசிச்சு பார்த்தேன். இன்னைக்கு எனக்கு 40 வயசு ஆக போகுது, 39 வயசு. அப்ப எனக்கு எத்தனை வீடை கொடுத்துருக்கணும்? கோடி கோடி. உலக ஆசீர்வாதத்துக்காக அல்ல, ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை குறித்தும் அவரோட அந்த மேலான எண்ணங்கள் மட்டும் வாழ்க்கையில் இருக்கணுமே தவிர கீழோட காரியங்களை நீங்க பார்க்க கூடாது. இங்க அவங்க கஷ்டப்படுத்த பொழுது, ஏன் இவ்வளவு பாடுகள் ஆண்டவர், ஏன் இவ்வளவு கஷ்டம், ஏன் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு மனசுல இருந்தாலும் வேதனைப்படுறா, சாப்பிடாம இருக்கிறா. நல்ல கவனம். இன்னைக்கு அதுல அதிகாரத்துல பின்போதி பாத்தீங்கன்னா சாமுவேலை அவள் பெற்றெடுத்தார் இல்லையா? அப்ப நல்ல கவனிங்க, சாமுவேலை பெற்றெடுப்பது யாருக்கு தெரியாது? எடுக்க போகிறோம் என்று அண்ணாளுக்கு தெரியாது. அவள் அழுது கொண்டு இருக்கும் பொழுது அவள் தெரிஞ்சிருந்தா அழுதுருப்பாள? அழுதுக்க மாட்டாள் அல்லவா? அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் நீங்க இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனை பார்த்து அழுதுட்டு இருக்கிறீங்க. நாளைக்கு அடுத்த நெக்ஸ்ட் இயர், அடுத்த 10 வருஷம் கழிச்சு நீங்க எப்படி இருக்க போறீங்க என்று கர்த்தர் பார்த்து மகிழ்ந்து கொண்டு இருக்கிறார். புரிஞ்சுக்க மாட்டேன். அல்லேலூயா சொல்லுமா? ஹalleluya. ஆஃப்டர் 5 இயர்ஸ்ல 5 வருஷம் கழிச்சு உங்க வாழ்க்கைய பாருங்க. ஆஃப்டர் 10 இயர்ஸ் உங்க வாழ்க்கை மிகப்பெரிய லெவல்ல கர்த்தர் வச்சிருப்பாரு. ஆனா இன்றைக்கு இருக்கிற ஒரு சின்ன பாடுகளை குறித்து, கஷ்டத்தை குறித்து நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் நகைப்பார் சொல்லப்படுது பாத்தீங்களா? ஆண்டவரை நகைப்பார். ஏண்டா கவலைப்படாதடா மகனே, 5 வருஷம் பொறுத்துக்கோ, இன்னும் 2 வருஷம் பொறுத்துக்கோ. 5 வருஷம் எக்ஸாக்ட்லி சொல்லல, மேபி நெக்ஸ்ட் மந்த் கூட, நெக்ஸ்ட் டே கூட, ஈவன் டுடே ஆல்சோ கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சாட்சி எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு சகோதரி, என்னோட மனைவியுடைய பெரியம்மா, சரியா, சொந்தம் தான், சுரண்டையில் இருக்கிறாங்க. 25 லட்ச ரூபா கடன்ல வந்து கடன் வாங்கிட்டாங்க. இது மாதிரி நல்ல வீடு, ஆக்சுவலா தாஷ் போட்டு நல்ல பில்டிங், பெரிய பில்டிங். கவர்மெண்ட்ல இருந்து வந்து சீல் வைக்கிறாங்க. இந்த வீடை வந்து நாங்கள் சீல் வைக்கிறோம், இது வந்து லோன்ல வந்து மாட்டிச்சு அப்படின்னு. அந்த சீல் வைக்கக்கூடிய எல்லா ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. there is no way to escape. அவங்க அடுத்த நாளோ 2 நாள்ல வீடை காலி பண்ணி கொடுக்கணும் அவங்ககிட்ட. அந்த மாதிரி சிச்சுவேஷன். ரொம்ப நல்லா ஜெபிக்கிற ஒரு தாய், நல்லா சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போறாங்க. அவங்க நல்லா ஜெபிப்பாங்க, நல்லா கிறிஸ்துவ நல்லா இருப்பாங்க. அவங்க சொன்னாங்க, இவ்வளோ பெரிய சொத்தை நாங்கள் வந்து பார்த்து கட்டணும், என்னையோட முடிஞ்சிச்சு, 25 லட்ச ரூபாய் கட்ட வாய்ப்பே இல்லை, வீடும் போச்சு, பணமும் போச்சு, எல்லாம் போச்சு, நம்ம வாடகை வீடு தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ தான் டிஎம்கே கவர்மெண்ட், அங்கே கவர்மெண்ட்லேருந்து அந்த 25 லட்ச ரூபா தள்ளுபடி பண்ணுறாங்க. அந்த கலைஞர் தள்ளுபடி பண்ணார்ல, ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் பேக் நினைக்கிறேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரே நாளில் ஒரே ஒரு நியூஸ் தான், உங்களுடைய கடன்கள் எல்லாம் தள்ளுபடி பண்ணப்பட்டுச்சு. ஒரு விவசாய கடன் அது பார்த்தீங்கன்னா இம்பாசிபிள். கர்த்தரால் கூடாத காரியம் எது? அவன் சொன்னாங்க, எனக்காகத்தான் கர்த்தர் அந்த கவர்மெண்ட்டை கொண்டு வந்து இந்த சட்டத்தை ஏற்ற வச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படியாவது அற்புதம் செய்வார். என்ன சொல்லுங்க, எனக்கு எப்படியாவது அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. அதை மட்டும் விட்டுறாதீங்க, எப்படியாவது செய்வாங்க. எப்படி செய்வார்னு தெரியாது, எப்படியாவது செய்வார். அற்புதம் வரும், அற்புதம் நடக்கும், சுகம் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும், விடுதலை உண்டாகும். ஒரு நபர் எங்களுடைய சர்ச்சில் ஜெபிக்கும்படியா வந்தார். அவங்க வந்து இந்த 2 விரல வந்து மடங்காது. ஒரு ஆக்சிடென்ட்ல இடது கையில இந்த 2 விரல வந்து
மடக்கவே முடியாது. இந்த சோல்டர்ல அடிபட்டதா ஒரு நரம்புல சம் ஃபால்ட். அப்போ நான் ஜெபம் பண்ண வந்தேன். நானும் ஆஸ் யூஷுவல் நம்மளும் ஜெபம் பண்ணுறோம்ல, வழக்கம் போல ஒரு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணி அவங்கள அனுப்பிட்டேன். கர்த்தர் சுகமாக்குவார், வழக்கம் போல ஜெபம் பண்ணேன். ஆனால் வெளியில் போகும்போது ஆண்டவர் என்ன பேசுறாரு, ஜெபம் பண்ண இல்லை அது மடங்கிச்சா இல்லைன்னு பார்க்கணுமா வேண்டாமா? இல்லை, அதானே ஒரு லாஜிக்கா ஒரு காரியம். ஆண்டவரே கேன்சர் வியாதி சுகமாகட்டும், நீங்க ஜெபம் பண்றீங்க, சுகமாச்சா இல்லைன்னு பார்க்கணும்ல. அதான் அப்போ ஆண்டு சொன்னார், தெளிவாக சொல்ல அங்கே கூப்பிட்டு செக் பண்ணி பாருன்னா, பிரதர் ஒரு நிமிஷம் வாங்க, எவ்வளோ நாளும் மடக்க முடியலன்னு கேட்டேன். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட், ஆல்மோஸ்ட் 2-3 இயர்ஸ் நடக்குது. நான் சொன்னேன், இப்போ ஜெபம் பண்ண விசுவாசிக்கிறீங்களா, கை மடங்கு விசுவாசி. ஆமாண்ணாரு, மடக்கி பாருங்க என்ன. என் கை முன்னாடி அப்படி மடக்க 5 வரலாம் மடங்கிடுச்சு. ஹல்லேலூயா. எவ்வளவு அற்புதம் உள்ள கத்திருப்பாங்க. இன்ஸ்டன்டா ஆன் த ஸ்பாட்ல நான் பார்த்தேன். நான் கோவில்பட்டியில ஏசு அழைக்கிறாள் இருக்கும்போது நடந்த சம்பவம். அப்போ அங்கே செய்தி கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு அம்மா, அதில் 100 பேர் மேலே இருந்தாங்க. பின்னாடி இந்த அம்மா வந்துதான், நான் செய்தி கொடுத்துட்டு இருக்கும்போது வந்தாங்க. செய்தி கொடுக்கும்போது யாரும் முன்னாடி ஸ்டேஜ் வர மாட்டாங்க. ஐயா ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க. எனக்கு என்னடா அந்த அம்மா வந்து கிளம்பி என்ன சொல்ல போதும் தெரியல அப்படின்ட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். மேலே வந்து ஒரு சாட்சி சொல்லுங்கன்னு சொல்லிச்சு. ஐயோ சாட்சிக்கு மைக்கு கொடுத்தா இந்த அம்மா அரை மணி நேரம் பேசிட்டு என்ன பண்ணுறதுன்னு ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும், சரிம்மா சுருக்கமாக சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, அது மாடியில் ஐயா நான் மேலே வரும்போது என்னை 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. நீங்க செய்தி கொடுத்துட்டு இருக்கும்போது என்னன்னு தெரியல, ஒரு அற்புதம், ஒரு வல்லம் எனக்குள்ள கடந்து வந்துச்சு. நான் எந்திரிச்சு நடந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். அவரால் கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. ஆமென். அற்புதம். 4 பேர் தூக்கிட்டு வந்த அந்த அம்மாவை, அந்த பாட்டி அம்மா நடந்து ஸ்டேஜுக்கு வந்து மைக் எப்படி சாட்சி சொன்னாங்க. இன்ஸ்டன்டா. நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணல, செய்தி கொடுத்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் மகிமை இறங்கிட்டே இருக்காங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான ஆராதனை இந்த வர்ஷிப் டைம்ல. இட் வாஸ் சோ க்ளோரியஸ். ஹல்லேலூயா. பாடல் நேரம் வர்ஷிப் டைம்ல கர்த்தர் மகிமை உள்ள வரும்போது தேவனுடைய பிரசன்னம் ஃபீல் பண்ண முடிஞ்சது. நல்ல ஆராதனை, நல்ல கீபோர்ட் போட்டு அந்த பிரசன்னம் தான் நம்ம வேற என்ன வேணும் நமக்கு. ஹல்லேலூயா. அந்த மகிழ்ச்சி மட்டும் தான் போதும். ஏன்னா நம்ம அந்த விசுவாசம் நீங்க அடுத்த லெவலுக்கு வரணும். கர்த்தர் எனக்கு எப்படியாவது அற்புதம் செய்வார். இவன் இந்த அன்னாள் வந்து வசனம் 9 நான் வாசிக்கிறேன். 1:9 சீலோவிலே அவள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். என்ன பண்ணா? அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசானி ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலில் ஒரு வாசலில் உட்கார்ந்து இருந்தான். வசனம் 10 அவள் போனாள், போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி 5 காரியம். ஃபர்ஸ்ட் அவர் எழுந்தார், அவர் போனா, மனம் கசந்தால், அழுதால், விண்ணப்பம் பண்ணினார். 5 காரியம். ஹல்லேலூயா. நாம ஃபர்ஸ்ட் எழும்பணும். எழுந்து பிரகாசி, எழும்பி பிரகாசி இல்லையா? You have to rise. நாம எழும்பாம இருந்துட்டு இருக்கோம் சில நேரங்கள. ஐயோ எப்படி வெளில போனா ட்ராக்ஸ் கொடுத்தா ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ, கொடுங்க பிரச்சனை வரட்டும். அது போன வாரம் கார்த்திக் அம்மாளியில் அண்ணன் வச்சு மீட்டிங் நடத்தினோம். காரைக்குடியில் அண்ணன் வந்தார், கார்த்திக் அண்ணன் வந்திருந்தாரு. அப்போ மீட்டிங் ஆரம்பிக்கவே இல்லை. எல்லாருமே சொன்னது, இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை, நீங்கள் அந்த பெர்மிஷன் கேட்டீங்களா, இந்த பெர்மிஷன் கேட்டீங்களா. நானே எனக்கு பயந்த ஆளு. என்னை பயங்காட்டுறது தான் 4 பேர் எக்ஸ்ட்ரா இருக்காம தவிர எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கவலைப்படாதீங்க மாஸ்டர் அப்படின்னு சாரி சொல்றதுக்கு யாருமே இல்லை. நான் பார்த்தேன், இதெல்லாம் பண்ணணுமா, இன்டோர் தான் பண்றோம், ஊருக்குள்ள ஐ மீன் மினி ஹால் தான் பண்ணோம். 250 பேர் கிட்ட வந்திருந்தாங்க. மினி ஹால் தான், உள்ள பண்றதுக்குமா பெர்மிஷன் வேணும். ஒருவேளை யாராவது வந்து பிரச்சனை பண்ணாங்களா, ஏன் ஒருவேளை வர மாட்டாங்கன்னு ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் வரவே விட மாட்டார். அதுல சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஒரு வேலையே இருக்கக்கூடாது. பட் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அந்த ஒரு வேலை ஆனால் இருக்கவே கூடாது. கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தர் நிச்சயமாக என்னை நடத்துவார், பாதுகாப்பார், உயர்த்துவார், தடைகளை மாற்றுவார், தகர்த்தறிவார். ஆமென். இந்த என்னை கொண்டு போனார் பாருங்க ஆண்டவர். ஒரு கிராமத்துல ஒரு பாட்டி அம்மா வீட்டுக்கு போய் ஜெபம், இதே மாதிரி சின்ன ஷெட்டு தான். காலனியில் ஒரு 5 பேர் 10 பேர் வருவாங்க, சின்ன குரூப்பாக ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். 5 வருஷம் ஜெபம் பண்ணோம். சண்டே சர்வீஸ் தான் நடத்தினேன். அதே 5 பேர் தான் பிரசங்கம் பண்ணுவேன். அதே வயசான பாட்டிங்க 4 பேர் இருப்பாங்க, ஒரு வாலிப்புல இருப்பா, நான், என் மனைவி, எங்கள் பிள்ளைங்க, ஒரு 10 பேர், அவ்வளோதான். 5 வருஷம் பிரசங்கம் பண்ணோம். திடீர்னு பார்த்தா ஒரு 3வது வருஷத்துல ஒரு இடத்த வாங்கணும், ஒரு 11 சென்ட் இடத்துல. பாஸ்டர் நீங்கள் எப்போ சர்ச்சை கேட்ட போறீங்க? ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகே ஓகே, கத்த கண்டிப்பாக சரி. என்னுடைய சார்பு ஒரு 10,000 தரேன் மாஸ்டர்.
சரியா? உங்கள் பில்டிங்க்கு சரியா? ஆமாம். எதுக்கு நான் சொல்ல எல்லாரும் டெக்லர் பண்ண சொல்லுவாங்க. ஒரு 1 month கழிச்சு எனக்கு ஞாபகப்படுத்துங்க, நான் கட்ட தருவேன். தந்தோடனே தந்துடுறேன். ஓகே, 10,000 இன்னொன்று சார்பா. நீங்கள்லாம் 1 லட்சம் கொடுத்துருங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே, நல்லா கவனிங்க. 3 லட்சமா? அப்போ கொஞ்சம் கம்மியாக கொடுக்கலாம். ஆமாம், 1 லட்ச ரூபா எல்லாம் கொடுக்க வேண்டாம், 3 லட்சம் கொஞ்சம் கம்மியாக. நல்லா பெஸ்ட்டாக பண்ணுங்க ஃபஸ்ட்டு, கத்த தேவை சந்திப்பா. நான் சாட்சி சொல்கிறேன் பாருங்க. அந்த ஒரு இடம் வாங்கி போட்டிருந்தோம், அங்கே கட்டக்கூடாதுன்னு அவ்வளோ பிரச்சனை. உங்களுக்கு தெரியும்ல, ஊழியக்காரங்க தெரியும். ஒரு அந்த இடத்த கொடுத்தவர் மகளுக்கு கல்யாணம். இதில் நான் வந்து டாப்பிக்கெலாம் பேசிட்டு இருக்கேன், ஒவ்வொரு நம்பர் பேசுகிறான்னு நினைக்கிறீங்க. நான் விசுவாசத்தை நீங்கள் கொஞ்சம் வளரணும். நான் வந்து அதான் கற்று வளர்த்துன காரியம். நான் ஒவ்வொரு சாட்சியும் உங்களுக்கு விசுவாசத்தை விசுவாசிக்கிறேன். ஓகே, அப்போ இடம் கொடுத்தவர், இடத்த வாங்கிட்டா 11 சென்ட் வாங்கிடுச்சு. இடத்த கொடுத்தவருடைய மகளுக்கு கல்யாணம். என்னை கூப்பிட்டுருந்தாரு. நான் வந்து உள்ளே போனாலே வெட்டுவேன் குத்துவேன்றாங்க. என்னடா திருநெல்வேலி தான் வெட்டுவேன் குட்டுவேன்னா, காரைக்குடியும் வெட்டுவேன் குத்துவேன்றாங்க. நான் திருநெல்வேலிடா அப்படின்னு மனசு ஒரு பக்கம் ஓடுது. நமக்கும் அருவா தெரியும், சிங்கிள் பாயிண்ட் டபுள் பாயிண்ட் இல்லையா? ஒரு சிலருக்கு தெரியும். இந்த சிங்கிள் பாயிண்ட் டபுள் பாயிண்ட்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நீங்கள் நம்மளாம் என்னது கூலிப்படையிலே நமக்கு சொந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம கூலிப்படையாக இருக்கிறாங்க. கடந்த ஆமாம், அதெல்லாம் வேண்டாம். ஓகே, பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். அப்போ த்ரெட்டன்ஸ் மத்தியிலையும் என்ன அப்படிலாம் சொன்னால் மத்தியிலையும் சாப்பிட போகும்போது பயம். சாப்பிட்டு 1 மணிக்கு போவோம், சாப்பிட்டுட்டு ஓடி வந்துடும் அப்படின்னு தான் போனேன். யார் கண்ணிலையும் படக்கூடாது, ஒருவேளை எவ்வளோ நம்மளை என்ன பண்ணிடக்கூடாதுன்ட்டு பண்ண போகிறதில்ல. அங்கே ஊழியம் பண்ணுறோம். ஒரு சின்ன பயத்தில் காலையில் போக 1 மணிக்கு போனேன். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்தார். ஸ்டீஃபன் யாருன்னு கேட்டார். நான் தான். அவர் வெள்ளையும் சொல்லையுமா இது அரசியல்வாதி. அவர் ஸ்டீஃபன் நான் தான். நான் இல்லை சொல்ல முடியாதுல்ல, என்கிட்ட வந்து கேட்காரு ஸ்டீஃபன் யாருன்னு. அவர் யாரோ சொல்லி விட்டுருக்காங்க, இவன் தான் ஸ்டீஃபன் போய் கேளுங்க. பாதி சாப்பிட்ருக்கேன், இவன் அதுக்கிட்ட சாப்பிடவும் முடியல. உள்ள இருதயம் துடிக்குது, என்னடா பண்ண போறேன்னு தெரியல எனக்கு. நானும் மனைவி வந்திருக்கேன், அதனால கொஞ்சம் தைரியம் இருந்துச்சு. நான் மனைவி பொம்பளையாலாம் விட்டுருவாங்கல்ல, போலீஸ் விட்டுற மாதிரி விட்டுருவாங்கன்ட்டு நானும். அப்போ பாருங்க, வெளில போனோன்னே அந்த அரசியல்வாதிட்ட எங்கள் விசுவாசிகள் அந்த பாட்டியம்மாக்கள் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இங்கேருந்து பார்க்குறேன், நம்ம ஆட்கள்லாம் பேசிட்டு இருக்கிறாங்களா, இவர் தெரிஞ்சவங்களா இருப்பாங்களோ அப்படின்னு சின்ன மனசில் ஒரு தைரியம் வந்துச்சு. நான் போனோடனே அவர் பிரைஸ் லார்ட் பாஸ்டர்ன்றாரு. ஹல்லேலூயா. அவர் பேர் சார்லஸ். அவர் சொன்னார், நான் பேசியிருந்தேன், என்ன இங்கே ஊழியம் மட்டும் எனக்கு தெரியாது. வந்து வெற்றியூர் கிராமம், அம்மா சொன்னீங்களா, காளையார் கோயில் ஃபாதர் பெக்மான் சொல்லி ஊர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் அவே ஒரு கிராமம், குக் கிராமம். அந்த கிராமத்தில் இருந்து இவர் வெளியில் உள்ளே இருந்தவங்க தான் வெளியில் வந்து கிராமம்லாம் காலி பண்ணி காளையார் கோயில் இருக்கிறாங்க. அவர் சொன்னார், எங்கள் ஊர் பாஸ்டர் இது, நீங்கள் எங்கள் ஊரில் 5 வருஷம் ஊழியம் பண்ணிருக்கீங்க, எனக்கே தெரியாது. எப்படி ஊழியம் பண்ணி பார்த்தீங்களா, யாருக்கும் தெரியாமல் ஊழியம் பண்ணிருக்கேன். அப்படிப்பட்ட ஆள் தான். அப்போ அவர் வந்து என்னை சொல்லிக்கலாமேமானு அந்த அம்மாக்கெல்லாம் சத்தம் போட்டார். இவ்வளோ நீங்கன்னா எனக்கு தெரியும்ல, சொல்ல வேண்டியதானே உள்ளூர்காரங்க அப்படின்னு. நான் அப்படி பேசிட்டு இருக்கும்போது சின்ன லைட்டாக அவர் சொன்னேன், பிரதர் இடம் வாங்கி போட்டுருக்கோம், 2 வருஷம் ஆயிடுச்சு, உங்கள் ஊருக்காரங்க கெட்ட விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், யாருப்பா சொன்னதுன்னு. எனக்கு தெரியாதுல பேர். பாட்டி அம்மா சொன்னேன், இவன் என் ஃப்ரெண்டு, இவன் எங்கள் அண்ணன் ஃப்ரெண்டு, அலெக்சன் ஃப்ரெண்டு, நான் பார்த்துக்கிட்டேன், நாளைக்கு கட்டுங்கன்னாங்க. இன்னைக்கு கட்டி முடிச்சு அந்த இடத்துல ஒரு அற்புதமாக ஒரு ஆலயத்தை கட்டி எடுத்து அதை உதவி செஞ்சுருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இதில் மிராக்கிள் என்னன்னா, இப்போ கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணும்போது கையில் ஒரு 1 லட்ச ரூபா இருக்கணும்ல மினிமம். அது வந்து 11 லட்ச ரூபா ஆயிடுச்சு. 11.5 லட்சம் 11.5 ஆயிடுச்சு. திடீர்னு கட்டணும் எப்படி கட்டுறது? நம்ம அன்னைக்கு பெட்ரோல் போட்டதே ஒரு ஆள் கடன் வாங்கி தான் பெட்ரோல் போட்ட வந்த சிச்சுவேஷன் வந்திருக்கேன். ஏன்னா கடனை இப்போ எங்கள் அப்பா கடன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ஃபோன் பண்ணால் 1000 ரூபா 500 போட்டு விடுவாங்க. இப்போ நாங்கள் சமாதானம் ஆகிட்டோம்ல. ஓகே, அப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, சரி அதுக்கடுத்து கத்தர் இப்போ நான் ஒவ்வொருத்தராக 5 10 அப்படி கொஞ்சமாக கொடுத்தாங்க. எங்கள் அப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, மாமனா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அற்புதமாக அந்த இடத்துல 52 நாளில் கட்டி முடிக்காத உதவி செஞ்சாங்க. ஹல்லேலூயா. ஒரு நெகேமியா போல அலங்கத்தை கட்டினது மாதிரி அந்த கொத்தனாருக்கு ஃபோன் பண்ணேன். சொரண்டையிலேருந்து வந்திருந்தாரு. ஃபோன் பண்ண உடனே எல்லாம் சாட்சி, எவ்வளோ பெரிய காரியம். ஒரு சபையை கட்டுற சாதாரண காரியம் கிடையாது. பாஸ்டர் எடுக்க முயற்சி மிகப்பெரிய காரியம். இந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு கற்று நினைச்சாரு, அதை பிளான் பண்ணுறாரு. அப்போது அன்னைக்கு கொத்தனாருக்கு ஃபோன் பண்ணுறேன். அங்குள்ள கொத்தனார்லாம் பயங்கர ரேட்டு. 8 மணிக்கு வருவாங்க, 2 மணிக்கு முடிச்சுட்டு போயிடுவாங்க. பயங்கர வேலை சரியாக பார்க்க மாட்டாங்க. அப்போ நம்ம ஏரியா தான் நமக்கு செட் ஆகுன்ட்டு அண்ணன் கூப்பிட்டேன். அவர் ஸ்டீவன் பாஸ்டர் பிரைஸ் லார்ட் என்னென்ன பண்ணுறீங்க, பைபிள் படிச்சுட்டு இருக்கிறேன்னாரு.
என்ன பண்ண நெகேமியா படிச்சுட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் வெரி ஃபர்ஸ்ட் டே. ஆனா 52 நாள் கட்டி முடிக்க போறேன் எனக்கு தெரியாது. சண்டே வேலை இல்லை, 3 மாசம் நடந்துச்சு ஒர்க்கு. சண்டே அதுக்கடுத்து ஈஸ்டர் 3 நாள் வேலை நடக்கல. எல்லாம் கழிச்சு பார்த்தா 51 நாள் கரெக்டா வேலை நடந்திருக்கு. 52வது நாள் ஃபாதர் பெர்க்மான்ஸ் வந்துதான் நம்ம சபையை திறந்து வச்சாங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய அற்புதம் பாத்தீங்களா? ஃபாதர் பெர்க்மான்ஸ் கூப்பிட்டா 1 லட்சம் கொடுக்கணும் காணிக்க. நான் 5000 கொடுத்தேன், 5000 அது எனக்கு திருப்பி கொடுத்தாரு, நீ வச்சுக்கடான்ட்டேன். எதுவுமே இல்லை. அதான் ஒன்றுமே அதுல இம்பாசிபிள். அந்த ஊர்ல ஆலயத்தை கட்டுறது முடியாத காரியம். இன்னைக்கும் நீங்க எப்படி இதை சாதிச்சீங்கன்னு என்ன எல்லா ஊழியக்காரங்களும் ஆச்சரியப்படுறாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது, நான் அமைதியா இருப்பேன், நான் என் வேலையை பார்ப்பேன், கர்த்தரே காரியத்தை வாய்க்க பண்ணார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் சகல காரியத்தை கதை கண்டிப்பா வாய்க்க பண்ணார். அவர் அற்புதமா நடத்துவார். ஹல்லேலூயா. இது இந்த சாட்சியில கேட்கும்போது 52 நாள் how is it possible? முடியாதுன்னு எத்தனையோ ஊழியர்களை அடித்து விரட்டின அந்த கிராமத்துல கர்த்தர் திருநெல்வேலியில இருந்து என்னை கொண்டு போய் அவன் நிலை நினைச்சு ஒரு ஆலயத்தை கட்ட வச்சிருக்கிறாங்க. ஆமே. ஒரு சரியான கிராமம். கர்த்தரால கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. நான் சாட்சியா இருக்கிறேன். 52 நாள்ல 11.5 லட்சம் ரூபாய் சந்திக்கப்பட்டுச்சு. அன்னைக்கு காசு இருக்காது. நான் போவேன், அன்னைக்கு ஒரு 10,000 தேவைப்படும். நான் போகும்போது எம்டியா டீ குடிக்கலாமான்னு மனசு தோணும். டீ குடிச்சா பெட்ரோல் போட காசு கிடையாது, அதனால டீ கூட குடிக்காம நான் போவேன். போன வருஷம் முந்தின வருஷம் போவேன். அங்க 10,000 அவன் ரெடியா இருப்பான். திடீர்னு யாராவது ஜிபேல எனக்கு 10,000 அனுப்புவாங்க. அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வரும்போது டீ குடி கூட காசு இல்லாம வீட்டுக்கு வருவேன். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் சொல்றேன். இதான் என்னோட சிச்சுவேஷன். ஆனா 11.5 லட்சம் ரூபாய் சந்திக்கப்பட்டுச்சு. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. இந்த அண்ணாவோட வாழ்க்கையில அடுத்த 11ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா அப்படி அந்த 5 காரியம் சொன்னா பாத்தீங்களா? எழுந்திருந்தால், அவள் போனால், ஆலயத்துக்கு போனா மனம் கசந்து மிகவும் அழுதால், விண்ணப்பம் பண்ணினார். அந்த விண்ணப்பத்துல ஒரு 5 காரியம் இருக்கு. 11ஆம் வசனத்துல சேனை கர்த்தாவே தேவனுடைய அடியாள் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உங்களுடைய அடியாளை கண்ணோக்கி பார்த்து அடியாளை மறவாம நிலைத்தரு. 2வது பாயிண்ட், உங்க அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால். 3வது விண்ணப்பம், அவள் உயிரோடு சகனால அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். 4. 5வது சவரன் கத்தியா மேல் படுவதில்லை. 5 விண்ணப்பம் வைக்கிறான். ஆண் குழந்தை வேணும், அவன் உமக்கு ஒப்பு கொடுத்துருவேன், தலையில சவரன் கத்தி படுவதில்லை, என் சிறுமையை கண்ணோக்கி பாரும், உங்க அடியாளை மறவாமல் நினைத்தரணும். 5 விண்ணப்பத்தை ஷார்ப்பா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அவனோட சமூகத்துல சொல்றா. அவ சொல்றது யாருக்கு கேட்கல? ஏலிக்கே கேட்கல. முணுமுணுத்துக்கிட்டே இருந்தால் மனசுல சொல்றா, என் இருதயத்தை ஊற்றி விட்டாள். என்ன செஞ்சிடணும் ஆண்டவர் சமூகத்துல? இந்த அனுபவம் உங்களுக்கு வேணும். வேற வழியே இல்ல. எல்லாரும் என்ன கேவலப்படுத்துறாங்க, எல்லாரும் என்ன கஷ்டப்படுத்துறாங்க, எல்லாரும் என்ன ஏளனமா நினைக்கிறாங்களா? நோ ப்ராப்ளம். நீங்க அவங்கள பார்க்காதீங்க. நீங்க போய் அந்த சமூகம் முழங்கால் போட்டு உங்க ஏழை கூட நீங்க ஜெபிக்கிற விண்ணப்பம் கேட்க வேண்டாம். ஆண்டவருக்கு கேட்டா போதும். அவர் பரத்திலிருந்து உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை கண்டிப்பாக தந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். அந்த வார்த்தை இருதயத்தை ஊற்றி விட்டேன். எவ்வளவு மன கஷ்டம். அவன் சொல்றான், அவன் கணவர் சொல்லும் போது 10 குமாரரை பார்க்க நான் உனக்கு அதிகம் அல்லவா, 10 பிள்ளை விட நான் பெட்டர்ல, நான் இருக்கேன்ல, கவலைப்படாத தேய்க்கிறான். ஆனாலும் குழந்தை இந்த மாதிரி இருக்குமா? இந்த அம்மா தான் ஹானா, அண்ணாள் தான் அங்க மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக சாமுவேலை பெற்றெடுக்கிறார். ஹல்லேலூயா. சாதாரண குழந்தை இல்ல, தீர்க்கதரிசியாகிய சாமுவேல், சவுலை அபிஷேகம் பண்ணின சாமுவேல், தாவீதை அபிஷேகம் பண்ணின சாமுவேல், அந்த குழந்தை அவள் பெற்றெடுக்கிறார். அந்த நாள் மிகப்பெரிய அற்புதம். அங்க ஏலியும் பிளஸ் பண்ணி அனுப்புறாரு. அனுப்பும் பொழுதே அவளுக்கு சந்தோஷம் வந்துருச்சு. கர்த்தர் அவளை நினைத்தருளினார், ஆண் பிள்ளையை கொடுத்தார். அந்த குழந்தை மிகப்பெரிய, இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய அளவுல மிகப்பெரிய ஒரு காரியத்தை சாதித்தார்களே, அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் குழந்தை பாக்கியமா கர்த்தர் கண்டிப்பா தருவார். ஒருவேளை கடன் பிரச்சனையை கர்த்தர் தீர்ப்பார். ஒருவேளை குடும்ப பிரச்சனையை கர்த்தர் மாற்றுவார். குடிகார கணவனை கர்த்தர் மாற்றுவார். உங்க பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்களை கர்த்தர் மாற்ற வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. அவர் கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். உங்களை நினைத்தருளி உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணு மட்டும்தான். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், ஆண்டவரை மட்டும்தான் நம்பணும். நம்ம ஜெபிக்க போறோம். அப்படி முடிக்கிறேன். யாரை மட்டும்தான் நம்பணும்? யாரையும் நம்ப கூடாது, ஆண்டவரை மட்டும்தான் நம்பணும். அதுக்கு அடுத்ததாக உங்களுடைய ஃபெய்த்தை யாரும் அசைக்கவே முடியாது, கூடாது. உலகமோ எந்த ஆசா பாசங்களோ ஆண்டவர் சமூகத்துல பெர்ஃபெக்ட்டா
நல்ல ஆண்டரை மட்டுமே நோக்கி பார்த்து பரிசுத்த வாழ்க்கையிலும் அவருக்கு விரும்புற வாழ்க்கையிலும் நல்லா வாழ்ந்துருங்க. எந்த சூழ்நிலையும் மனசு தளர விடாதீங்க. அடுத்த அண்ணன் சம்பவத்துல சொல்லப்பட்டது போல, அண்ணனுடைய ஜெபத்தை போல ப்ரிசைஸா ஷார்ட்டா ஸ்வீட்டா ஷார்ப்பா ஜெபம் பண்ணுங்க. கதை கண்டிப்பா கேட்பாரு. உங்க நிந்தையெல்லாம் கதை மாற்றுவார். அப்படி எல்லாம் எழுந்திருக்கலாமா? ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஆராதிச்சு நம்ம முடிக்க போறோம். உங்க நாமம் உயரணும் இன்று பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் லவ் சாங்கா லவ் சாங்கா. Thank you Lord. பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா ஹalleluya. இரண்டு கரங்களை உயர்த்தி லூயா யாவே ஹாலே ஹalleluya ஹalleluya. இயேசுவின் நாமத்தினால தேவனுடைய பிரசன்னம் சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரம் இல்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரம் இல்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா. இயேசுவே மூடி நாமமே உயரணும் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். எஸ் லார்ட். தேவனுடைய பிரசன்னம் இப்பொழுது இறங்கி வருவதாக. இயேசு வல்லமை இப்பொழுது இப்பொழுது எஸ் இப்பொழுது தேவனுடைய பிரசன்னம் எல்லாரும் இறங்கி வருவதாக. ஹalleluya. இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் கண்களை மூடி வாயத்திற்கு பாடும்போது மகிமை இறங்குவதாக. உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேள்வியிலும் தீச்சூளை நடுவே உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும் அல்லேலூயா. உங்க நாமம் yes Lord. Holy Spirit of the Lord, பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். Thank you Holy Spirit of the Lord. இன்று மேன்மை அடையணும். Thank you Jesus. பாடுவோம் அல்லேலூயா. Yes. எல்லா கண்களையும் மூடி நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். ஒருவேளை நான் வியாதியோடு இருக்கிறேன் அப்படிங்க ஒரு வியாதியில் இருந்தீங்களே, ஆனால் வியாதிப்பட்ட இடத்துல கரங்களை வச்சுக்கோங்க. வாட் எவர் த சிச்சுவேஷன், எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும்
கர்த்தருக்கு முன்பதாக அது சமம் தான். சேம். சின்ன காய்ச்சலும் அவர் ஒரு வார்த்தையில சுகமாக்குவாரு. பெரிய கேன்சரா இருந்தாலும் ஒரே வார்த்தையில சுகமாக்குவாரு. அவருக்கு சின்னது பெருசா இல்ல, அவர் சுகமாக்குகிற கர்த்தர் அது மட்டும்தான். God is a healer. நம் தேவன் சுகமாக்குகிறவர். இயேசுவின் நாமத்தினால இங்க வந்திருக்கிற எல்லார் மேலும் கர்த்தருடைய மகிமை இறங்குவதாக. I declare heavenly healing right now. இப்பொழுது தெய்வீக சுகத்தை ஒவ்வொரு மேலும் கட்டவிழ்க்கிறேன். சுகமடைவாயாக. உச்ச தலை உள்ளங்கால் வரையிலும் செயல்படுற எல்லா விதமான போவது அந்தகார கிரிகள், பலவீனங்கள், இன்ஃபர்மிட்டிஸ் இப்பொழுது மறைவதாக. தைராய்டு மறைவதாக. எல்லா கட்டிகள் மறைவதாக. பலவீனங்கள் மறைவதாக. எல்லா வித சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆவதாக. கர்த்தர் சுகமாக்குற கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை சுகமாக்கி கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஆண்டவருடைய வாயை திறந்து கேளுங்க. என்ன சுகமாக்குங்கன்னு சொல்லுங்க, என்ன தொடுங்கன்னு சொல்லுங்க. எல்லா வியாதிகள் இப்பொழுது மறைகிறது. அவருடைய மகிமை இறங்கி வந்து உங்களை சுகமாக்குகிறது. ஒரு ஹீலிங் டச் right now. இப்பொழுது ஒரு தெய்வீக தொடுதல் ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக. எல்லா உறுப்புகளும் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா மாறட்டும். எல்லா பேக் போன்ல செட்ரைட் ஆகட்டும். கால்கள்ல வல்லமை இறங்கட்டும். கரங்கள்ல வல்லமை இறங்கட்டும். எல்லா தலைகள்ல வல்லமை இறங்கட்டும். எலும்புகள்ல வல்லமை இறங்குகிறது. இரத்த நாளங்களில் வல்லமை இறங்குகிறது. எல்லா விதமான நரம்புகள்ல வல்லமை இறங்குகிறது. எல்லா விதமான சரீர பிரச்சனைகள், எல்லா வியாதிகளை கர்த்தர் இப்பொழுது சுகமாக்குகிறார். I declare healing right now. இப்பொழுது சுகத்தை சுதந்தரிக்கிறோம். Thank you Lord. நீங்க தொட்டதுக்கு நன்றி. சுகமாக்கி கொண்டு இருப்பதற்கு நன்றி. தெய்வீக தொடுதல் right now. இங்க இடம் முழுவதும் தேவ மகிமை இறங்கி வந்திருக்கிறது. பரிபூர்ண விடுதலை கர்த்தர் இப்பொழுது கட்டளையிட்டார். இப்பொழுது pray right now. இப்பொழுது ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்திருக்கிறது. Thank you Lord. நீங்க தொடுவதற்கு நன்றி. வியாதிகளை மாற்றுவதற்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord. கடன் பிரச்சனைகள் மாறுவதாக. எல்லா கடன் பிரச்சனை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். வறுமையில வைத்திருக்கிற பொல்லாத ஆவின் சேனைகள் நிர்மூலமாவதாக. வறுமை ஒழிவதாக. எங்கள் கரங்களை கொடுக்கிற கரங்களாக மாற்றுங்க. நீங்க அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். லிட்டரலா சொல்றேன். வேத வசனத்தின்படி நீங்க ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்கு அல்ல, பல தேசங்களுக்கு கடன் கொடுக்கும்படியாக ஒரு கரங்களை கர்த்தர் பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். இப்பொழுது பலப்படுத்த ரிசீவ் இட். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. இப்பொழுது உன் கடன் பாரங்கள் மறைகிறது. இப்பொழுது கையை கண்டு பலப்படுத்துகிறார். சாப கட்டுகள் மறைகிறது. கர்த்தர் ஞாபகப்படுத்துகிற காரியம் அன்னைகளுடைய சிந்தனை, ஒரு சிலருடைய சிந்தனை இல்ல, எல்லா பிசாசின் தந்திரங்கள் அல்லது மாந்திரிக கட்டுகள். ஏதோ ஒரு பிரச்சனைனாலதான் என் வாழ்க்கையில பிரச்சனை, அந்த யாரோ மாந்திரிகம் பண்ணிட்டாங்க, ஏதோ ஏவல் பண்ணிட்டாங்க என்று ஒரு சிலர் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் வந்து பாக்குறாரு. அது ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு காரியம், இஸ்ரவேல் விரோதமாக மந்திரவாதமே கிடையாது. குறி சொல்லுதல் கிடையாது. வேற ஏன் இருக்கு நம்பிட்டு இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. அந்த நம்பிக்கை, அவர் நம்பிக்கை தூக்கி போடுங்க. கர்த்தர் விடுதலை தருகிறார். பிசாசு உன்னை தொட முடியாது. உன் வீட்டு பக்கம் வர முடியாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இஸ்ரவேல் விரோதமாக மந்திரவாதம் இல்லை, யாக்கோபு விரோதமாக குறி சொல்லுதல் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். எல்லா பிசாசின் தந்திரங்களை நீங்க நிர்மூலமாக்கிடுங்க. நன்றி ஆண்டவரே. எங்கள் விரோதமாக செயல்படாது என்பதை அறிந்திருக்கிறோம். ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. மந்திரவாதம் நமக்கு விரோதமாக கிடையாது. இருந்தாலும் செயல்படுறதுக்கு யாரு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறாங்களோ, யாரு கிறிஸ்துவின் அன்புக்குள்ள இருக்கிறாங்களோ, யார் ரட்சிப்பின் சட்டைக்குள்ள அந்த ரட்சிப்புக்குள்ள இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மந்திரவாதமே கிடையாது. அது செயல்படாது. அது தாக்காது. உன் வாழ்க்கையை குறைக்காது. உன் வாழ்க்கையை அழிக்கவும் முடியாது. இயேசுவின் நாமத்தினால விடுதலை. இதை உணரும் பொழுது விடுதலை அர்ப்பணிக்கிற இப்பொழுது கட்டவிழ்க்கிறோம்.
எஸ் லார்ட், எஸ் லார்ட். கர்த்தர் ஞாபகப்படுத்துற எனக்கு உணர்த்துற ஒரு சில காரியம். நீங்க யாரோ நம்பிட்டு இருக்கிறீங்க, யாரோ எனக்கு பண்ணிட்டாங்க பாஸ்டர். யாரு பண்ணா என்ன, அது உலக ஜனத்துக்கு மட்டும்தான். அது நமக்கு கிடையவே கிடையாது. இருந்தா செயல்படுறது இல்லவே இல்லைன்னு கட்ட சொல்லிக்கிறார் வேதம். சொல்லி இட் இஸ் நாட் தேர், அது இல்ல. அது எப்படி செயல்படும்? நான் வந்து இந்த இடத்துல செய்தி ஆரம்பிக்கும் போதே ஒரு சில காரியத்தை கத்த ஞாபகப்படுத்தினாரு. நான் சொல்றேன், யாரோ ஒரு ஆளோ 2 பேரோ ஒரு சிலரோ நீங்க பூரணமான கிறிஸ்துக்குள்ள இருக்கிறீங்க தான். ஆனா கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற முடியலன்னு ஒரு சோர்வுல இருக்கிறீங்க. யூ ஆர் நாட் ஹாப்பி. நீங்க மகிழ்ச்சியா இருக்க கை தூக்குனீங்க, ஆனா ஐ டோன்ட் நோ யாருன்னு தெரியல, கத்த ஞாபகப்படுத்துறாரு, நீங்க யூ ஆர் நாட் ஹாப்பி, நீங்க மகிழ்ச்சியா இல்லை. கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்ட நிமித்தம், கிறிஸ்துவுக்குள்ள இருப்பது நிமித்தம் நீங்க மகிழ்ச்சியாக இல்லைன்னு கத்த விரும்புறது. நான் சொல்றாரு, ஆண்டு விரும்புகிற காரியம், let us come back to God. நான் திரும்பி கத்துட்டு வருவோம். அவர் என்னை கீழே தள்ளவே மாட்டார். எப்ராயிமே, ஒரு வார்த்தை நான் சொல்றேன், எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன். அந்த வார்த்தை மீண்டும் சொல்லி பாருங்க, எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன். ஜனமே உன்னை எப்படி கைவிடுவார்? எல்லாம் சொல்லு, என்னை எப்படி கத்த கைவிடுவார்? எனக்கு உயிரை கொடுத்தவர் உங்களை என்ன கைவிட்டுருவாரா? ஹalleluya. ஆன சபையில மன்னிப்பு கேளுங்க. ஒருவேளை அப்படி நினைச்சிட்டீங்க, மன்னிப்பு கேளுங்க. ஹalleluya, மன்னிங்கப்பா. சில நேரங்கள்ல ஆண்டவரே உம்முடைய வல்லமையை நான் குறைச்சு மதிப்பிட்டு இருக்கேன். உம்முடைய வல்லமையை நான் குறைச்சு மதிப்பிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த வல்லமை ஏன் அற்புதம் நடக்கலையேன்னு நான் வந்து ஜெபிக்காம இருந்திருக்கிறேன், வேத வாசிக்காம இருந்திருக்கிறேன். அது மட்டும் இல்ல, விசுவாசிக்காமலே இருந்திருக்கிறேன். பேர் விசுவாசி தான், ஆனா விசுவாசிக்கவே இல்லப்பா. மன்னிச்சிருங்கப்பா. Thank you Lord. Hallelujah. Thank you Jesus. Thank you Master. உங்க நாமம் உயரணும். காண மட்டும் இன்று மேன்மையடைய பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் கரங்களை உயர்த்தி, உங்க நாமம் உயரணும். ஸ்லோவா. இன்று மேன்மையடையணும் பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. ஹalleluya ஹalleluya Yahweh hallelujah 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 Yahweh நம் தேவன் he is so loving. நம்ம நேசிக்கிறார், ரொம்ப 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 நம்ம நேசிக்கிறார். உங்களை அதிகமா நேசிக்கிறார். அந்த நேசம் மிகப்பெரியது, அதுக்கு ஈடே கிடையாது. உயிரை கொடுத்து நேசிச்சார்னா இயேசு மட்டும்தான். It is for you alone. உங்களுக்காக, உனக்காக, எனக்காக. நீங்க சொல்லி பாருங்க, எனக்காக சொல்லுங்க. எனக்காக, உங்களுக்காக, பர்சனலா, எனக்காக, எங்களுக்காக மொத்தமா இல்ல, எனக்காக. எல்லாம் சொல்லுங்க, எனக்காக மரித்தார். அந்த ஜீவனையே கொடுத்து ரட்சிப்பை கொடுத்த கர்த்தர் மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? கண்டிப்பா ஆசீர்வதிப்பா தேவ ஜனமே. அருமையா பாஸ்டர்கார நினைக்கிற ஆண்டவரே, இந்த பிள்ளை ஆசீர்வதிச்சிருங்கப்பா. கூட்ட வந்திருக்க எல்லா ஆண்டவரே ஊழியர்கள், ஆண்டவரே மியூசிக்கல் அண்ட் பாஸ்டர் அண்ட் எவ்ரிஒன் இவாஞ்சலிக்கல் விசுவாச பிள்ளைகள், ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு காலத்துல அர்ப்பணி. Thank you so much for the love that you have given Lord. உங்களுடைய அன்புக்காக நன்றி ஆண்டவரே. நீங்க உங்களுடைய அன்பினால தான், இந்த இரக்கத்தினால தான், இந்த கிருபையினால தான் நாங்க உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். எனக்கு என்னைக்கோ நம்ம மரிச்சு போயிருப்போம்ப்பா, என்னைக்கோ ஒன்றுமில்லாமல் பண்ணியிருப்பாருங்க. உங்களுடைய கரம் எங்களை வழிநடத்தி இருக்கிறது, உங்களுடைய அன்பு எங்களை வழிநடத்தி இருக்கிறது, உங்களுடைய தயவு எங்களை வழிநடத்திருக்க நன்றி. Thank you Lord. சத்துருவன் எவ்வளவோ எங்களை மேற்கொள்ள ஆண்டவரே வகை செய்தாலும் நீங்க விட்டு கொடுக்கவே இல்லை, விட்டு கொடுக்கலையே. நன்றி ஆண்டவரே. Thank you so much. நன்றி அப்பா. Thank you Lord. உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி சொல்றோம். From the depth of our heart. Thank you so much. Yes, yes. Thank you. ஒரே பாஸ்டர் பலப்படுத்துங்க. ஒரே பரிபூர்ண சுகம் உண்டாகணும், பரிபூர்ண ஆரோக்கியம் உண்டாகணும், பரிபூர்ண விடுதலை உண்டாகணும் ஆண்டவரே. அதனால இயேசுவின் நாமத்தினால வல்லமையுள்ள பிரசன்னம் இறங்கி வருவதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு குணமாக்குங்க, ஒவ்வொரு பலப்படுத்துங்க, நன்மை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்கள் பிதாவே. ஆமென்.